புனிதங்கள் அதிகமாக நிறைந்த ஷோபான் மாதத்தின் ஒரு வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். 22வது தினத்தில் நாம் இருக்கின்றோம். அதாவது புனிதமான ஷோபான் மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை தினத்தில்தான் நாம் எல்லாருமே இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா. அல்லாஹு தாலா இந்த தினத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. இன்றைய தினத்தில் ஒரு சின்ன விஷயம் நாம் செய்தால் நமக்கு அதிகமான பிரதிபலனை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஒரு சலவாத்து. அதை எப்படி ஓத வேண்டும், எப்போது ஓத வேண்டும், ஓதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாவற்றையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். இன்று மஹரிப்புக்கு முன்னதாக திருமறை குரானில் உள்ள ஒரு 2 ஆயத்துக்களை ஓதினால் இந்த வருகின்ற ரமலான் நமக்கு சாட்சியாகும். எப்படி இந்த 2 ஆயத்துக்களை கொண்டு ரமலான் நமக்கு சாட்சியாக இருக்கும், அதையும் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதற்கு கூடவே 19 அருட்கொடைகள் இறைவனிடத்திலிருந்து நமக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு தடவை ஓதினாலே 10,000 தடவை ஓதிய நன்மையை வாங்கி தரக்கூடிய அற்புதமான ஒரு சலவாத்து, அதையும் இன்றைய தினத்தில் நம்ம பார்ப்போம். கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு இல்மை அடுத்தவர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதீன் வலா ஆலி சய்யிதினா வ மௌலானா முஹம்மத். புனிதமான ஷோபான் மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமையில் நாம் எல்லாருமே இருக்கின்றோம். இனி சில நாட்களே உள்ளது இந்த ஷோபான் நம்மிடத்திலிருந்து செல்வதற்கு. அதன் பின்பு 2 மாதங்களாக நாம் காத்திருக்கக்கூடிய புனிதமான ரமலான் என்பது நம்மிடத்தில் வந்து சேருகிறது. அந்த ரமலானை நல்ல முறையில் ஏற்றுக்கொள்வதற்கு இறைவன் நமக்கு தௌஃபீக் புரிவானாக. ஆமீன். இந்த புனிதமான ரமலான் நம்மிடத்தில் வருவதற்கு முன்னதாகவே நாம் ஒன்று தயாராக வேண்டும். அது சலவாத்துடைய ரூபத்திலாக இருக்க வேண்டும், சுன்னத்து நோன்புடைய வடிவிலாக இருக்க வேண்டும். இப்படி பல விதத்தில் இபாதத்துக்குள் கொண்டு இப்பொழுதே நாம் தயாராக வேண்டும். இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போவது அழகான ஒரு சலவாத் ஆகும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வெள்ளிக்கிழமையின் சிறப்பு என்றால் என்ன, அதை பற்றி நாம் படித்திருக்கிறோம். அதில் உள்ள அமல்களையும் நாம் செய்து வருகின்றோம். நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸில் நமக்கு பார்க்க முடிகிறது, கியாமத்து நாள் வர சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிக மிக அழகான ஒரு நாள் என்றால் அது வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமையின் அந்த ஒரு நாளை சிறப்பு கொடுத்தும் முக்கியத்துவம் கொடுத்தும் பார்க்கக்கூடிய அடியானுடைய ஆக்கிபத்து, அதாவது அவனுடைய கடைசி என்பது நல்ல ஈமானுள்ள ஒரு மரணமாக இருக்கும் அப்படின்னு நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்காங்க. ஷஅபான் ஷஹரி, நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஷஅபான் என்னுடைய மாதமாகும், இது சலவாத்துடைய மாதமாகும். இந்த சலவாத்துடைய மாதம் நம்மை விட்டு செல்வதற்கு தயாராகிவிட்டது. இன்றைக்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியது, நாம் ஓதினால் இறைவனிடத்திலிருந்து அதிகமான பிரதிபலனை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய, நாம் எப்பொழுதுமே ஓதக்கூடிய, பல நபருக்கும் மனப்பாடமான ஒரு அற்புதமான சலவாத்தை தான் இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு கூடவே புனிதமான இந்த வெள்ளிக்கிழமையில் இன்று மஹரிப்புக்கு முன்னதாகவே 2 ஆயத்துகளையும் நீங்கள் ஓத வேண்டும். அதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் புனிதமான ரமலான் என்பது நம்மிடத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த ரமலானை நல்ல முறையில் நாம் ஏற்றுக்கொள்வதற்கும், அதாவது ரமலான் வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. ரமலானில் அதிகமான ஹயர்கள் நமக்கு வந்து சேர்வதற்கும், அதிகமான ஹயர்களை நாம் செய்வதற்கும் இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. அதேபோல் இன்றைய தினத்தில் ஒவ்வொரு அடியானும் குளிக்கும் போது கூட வெள்ளிக்கிழமையின் சுன்னத்தான ஒரு குளியை நான் குளிக்கின்றேன் அப்படின்னு நியத்து வைத்து கொள்ளுங்கள். அதற்கும் உங்களுக்கு அங்கே நன்மை எழுதப்படும். அதுபோலவே சூரத்துல் கௌஃபை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை வரை இறைவனுடைய பாதுகாவலில் நீங்கள். இறைவன் உங்களுக்கு ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி தருவான். பிரகாசம் என்றால் அது ஒருவேளை இறைவனுடைய கருணையாக உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது இறைவனுடைய பரக்கத்தாக உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த ஒரு பிரகாசம் கொண்டு, அந்த ஒரு ஒளி கொண்டு உங்களுடைய வாழ்க்கை ஹயரிலாகும் என்பதாகும். இன்றைய தினத்தில் நாம் இந்த சலவாத்தை ஓதினால் நமக்கு 19 அருட்கொடைகள் வந்து சேருகிறது, அருட்கொடைகள் கிடைக்கிறது. நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க, நீங்கள் வெள்ளிக்கிழமையின், அதாவது வியாழக்கிழமை மஹரிப்புக்கு பின்னரும் வெள்ளிக்கிழமையிலும் அதிகமான சலவாத்தை நீங்கள் என்மேல் ஓதுங்கள். ஒரு அடியான் இன்றைய தினத்தில் என்மேல் ஒரு சலவாத்தை ஓதினால் அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு 10 நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பான், 10 பதவிகளை உயர்த்த செய்வான், 10 தீமைகளை மாய்க்க செய்கிறான், அவனுடைய 10 தவறுகளை மன்னித்து விடுகிறான்.
அப்போ இன்னைக்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியது, நாட்களின் தலைவனான இந்த வெள்ளிக்கிழமையில் நமது தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேல் ஓத வேண்டிய அற்புதமான ஒரு ஸலவாத்தை. இன்றைய தினத்தில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த ஸலவாத்தை ஒரு அடியான் ஓதினால் 10,000 தடவை ஸலவாத் ஓதிய நன்மையை அவன் அடைகிறான். ஒரு முறை நீங்கள் ஓதும் போது 10,000 தடவை ஓதிய நன்மை நீங்கள் வாங்குகிறீங்க. இரண்டாவது, அவனுக்கு சில விஷயங்களிலிருந்தெல்லாம் பாதுகாவல் கிடைக்கிறது. ஒன்று, நரகத்திலிருந்து அவனுக்கு பாதுகாவல் கிடைக்கிறது. இரண்டாவது, மோசமான மரணத்திலிருந்து அல்லாஹு தாலா அவனை பாதுகாக்கிறான். அதுபோலவே இறைவனுடைய கடுமையான அதாபிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் அவனுக்கு பாதுகாவல் கிடைக்கிறது. மூன்றாவது சிறப்பு, ஒரு அடியான் இந்த ஸலவாத்தை 3 தடவை இன்றைய தினத்தில் ஓதினால் அவனுக்கு இறைவனிடத்திலிருந்து அவனுக்கும் இறைவனிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு தூரம் என்பது குறைவுகிறது. அவனுக்கு அதிகமான சுன்னத்துகள் செய்வதற்கு அவனது மனம் தயாராகிவிடும். அவன் தீனுடைய பக்கத்தில் நெருங்கிக் கொண்டே வருவான். அதாவது அவனில் இருக்கக்கூடிய சில தீமைகளை அல்லாஹு தாலா மாய்த்து விடுவான். அடுத்த பிரதிபலன், ஒரு அடியான் இந்த ஸலவாத்தை வெள்ளிக்கிழமையில் 1000 தடவை ஓதினால் அவனுக்கு சீக்கிரமாக நமது இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்ப்பதற்குள்ள பாக்கியத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுப்பான். இறைவா, இந்த ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தருவாயாக ரப்பே. அப்போ இன்றைய தினத்தில் ஒரு 1000 தடவை ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அடுத்த சிறப்பு, ஒரு அடியான் 100 ஸலவாத்தை ஒரு நாளில் ஓதினால், இன்றைய நாளில் ஓதினால் அவனுடைய 100 தேவைகளை அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து கொடுப்பான். 70 ஆகிரத்தில் உள்ள தேவையும் 30 இந்த துனியாவில் உள்ள தேவைகளையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து கொடுப்பான். 6வது பிரதிபலன், மரணத்தின் அந்த நேரத்தில் அவனுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். ஏனென்றால் அதிகமான ஸலவாத்தை ஓதியதால் மரணமடையக்கூடிய அந்த நேரத்தில் நமது இறைவனுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்த்துவிட்டு தான் அவன் மரணத்தை சுவைப்பான். மரணத்தின் அந்த நொடியில் இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகங்களை பார்க்கும்போது அந்த ஒரு பிரகாசம் மூலமாக இவனுடைய முகமும் பிரகாசமாக இருக்குமாம். 7வது, இறைவனுடைய ஒரு கருணை அவனுக்கு கிடைக்கும். 8வது, இறைவன் அந்த அடியானுடைய பதவிகளை உயர்த்த செய்வான். 9வது பிரதிபலன், மலையளவு பிரதிபலனை அல்லாஹு தாலா அவனுக்கு வழங்குவான். 10வது சிறப்பு, அவனுடைய டென்ஷன், அவனுடைய கவலை, அவனுடைய நோய்களை அல்லாஹு தாலா போக்கி கொடுப்பான். 11வது, அவன் அடிமைகளை விடுவித்த பிரதிபலனை அவன் பெறுகின்றான். 12, அர்ஷுடைய அந்த நிழல் கிடைக்கக்கூடிய கூட்டத்தினரில் இவனும் ஒருவனாக அங்கு நிற்பான். 13, வலது கையில் இறைவன் அவனுக்கு கிதாபை வழங்குவான். 14, ஹவுதுல் கௌசர் என்ற தண்ணீரை அவன் சுவைப்பான். 15, சொர்க்கத்தில் உன்னதமான ஒரு பதவியை அவன் வாங்குவான். 16, இறைவனுக்கு பிடித்த ஒரு கூட்டத்தினரில் இவனும் ஒருவனாக அங்கு நிற்பான். 14, அவனுடைய கடன்கள் எல்லாம் அடையும். 18, அவனுடைய உணவு என்பது விசாலமாகும். 19, இந்த முசீபத்திலிருந்தும் பயப்பட வேண்டிய ஃபக்கீர் தரித்திரத்திலிருந்தும் அல்லாஹு தாலா அவனை பாதுகாத்து விடுவான். இந்த ஸலவாத்துடைய அர்த்தம் என்னன்னா, இறைவா, எங்களுடைய தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ சிறப்பும் அருட்கொடையும் பாதுகாவலும் வழங்குவாயாக ரப்பே. உண்மையை கொண்டு உண்மைக்கு உதவி செய்யக்கூடிய எனது தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக ரப்பே. பூட்டி இருக்கக்கூடிய பலவற்றையும் திறந்து தரக்கூடிய எனது தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக ரப்பே. இறைவா, உன்னுடைய நேரான மார்க்கத்தில் எங்கள் எல்லாரையும் வழிகாட்டின எங்கள் தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக ரப்பே. அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நீ அருள் புரிவாயாக ரப்பே. பாதுகாவல் வழங்குவாயாக ரப்பே. சிறப்புகள் வழங்குவாயாக ரப்பே. அப்போ அந்த அற்புதமான ஸலவாத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதீன் அல் ஃபாத்திஹி லிமா உஹ்லிஹு வல் ஹாத்திமி லிமா சபக் வன் நாசிரல் ஹக் பில் ஹக்கி வல் ஹாதி இலா சிராத்திக்கல் முஸ்தகீம் வலா ஆலிஹி ஹக்க கத்ரிஇ வபிக்கதாரியில் அலீம். اللهم صل على سيدنا محمدين الفاتح لما أغلق والخاتم لما سبق والناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم وعلى آله حق قدره ومقداره العظيم. எல்லாருக்குமே தெரிந்த ஸலவாத்தான அற்புதமான ஸலவாத்தான தீயை போல் நமக்கு பதில் தரக்கூடிய ஸலவாத்தான ஸலவாத்துல் ஃபாத்திஹ். இன்றைய தினத்தில் இந்த ஸலவாத்தை மகரிப்புக்கு முன்னதாக ஒரு 100 தடவை ஓதுவதற்கு மறந்து விடாதீங்க. இந்த ஸலவாத்துடைய பரக்கத்து கொண்டு அல்லாஹு தஆலா நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சகல வேதனைகளையும் போக்கி உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவான். ஆமீன்.
அதே போலவே இன்று மஹரிப்புக்கு முன்னதாக 2 சக்தி மிகுந்த ஆயத்துகளை நீங்கள் ஓத வேண்டும். அதாவது எல்லா நாட்களுமே மலக்குமார்கள் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆயத்து, எல்லா நாட்களுமே ஜின்கள் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆயத்து, மலக்குமார்களின் காவலில் ஒரு அடியானை ஆக்கக்கூடிய ஆயத்து. ஏனென்றால் புனிதமான மகத்தான ரமலான் மாதம் நம்மிடத்தில் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த ஒரு மாதத்தை அதிக பாவம் நிறைந்த ஒரு மனதோடும் உங்கள் உடம்பில் அதிக பாவத்தோடும் நீங்கள் அதை வரவேற்றால் ரமலான் மாதத்திற்கு வருத்தம் மட்டுமல்ல, நம்மிடத்தில் ஒரு கோபமும் வந்துவிடும். ரமலானிற்கு நம்மிடத்தில் கோபம் வந்துவிட்டால் நமது வாழ்க்கை முடிந்துவிட்டது, எல்லாம் நாசமானது அங்கு. அதனால் மகத்துக்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு எளிதான வழியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நமது பாவங்கள் எல்லாம் விலகுவதற்கு, நமது தீய நடத்தைகளெல்லாம் விலகுவதற்கு, சுத்தமான மனதோடு ரமலானை ஏற்றுக்கொள்வதற்கு மகத்துக்கள் நமக்கு கற்றுத்தந்த 2 ஆயத்து சூரத்துல் தௌபால கடைசி 2 ஆயத்துகள் 3 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைஹிம் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம் ஃபைன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். இன்றைய தினத்தில் மஹரிப்புக்கு முன்னதாக இந்த 2 ஆயத்துகளையும் மறந்து போவாமல் ஓதுவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொள்ளுங்கள். ரமலான் மாதத்தை நல்ல முறையில் வரவேற்பதற்கு நமக்கு மகத்துக்கள் கற்றுத்தந்த ஒரு எளிதான வழியாகும் இது. ஒரு செலவாத்திற்கு 10 நன்மையை அல்லாஹு தாலா எழுதியிருக்கிறான், 10 பதவிகளை அல்லாஹு தாலா உயர்த்த செய்கிறான், 10 பாவங்களை அல்லாஹு தாலா மாய்க்கிறான். அப்போது இன்றைய தினத்தில் உங்களுடைய ஒரு ஹாஜத்தை நெய்யத்தாக வைத்து 100 தடவை இந்த ஒரு செலவாத்தை ஆத்மார்த்தமாக ஓதுங்கள். அந்த அமர்விலிருந்து ஆத்மார்த்தமாக அந்த தேவைக்காக துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமையின் பரக்கத்து கொண்டும், இந்த ஷோபான் மாதத்தின் பரக்கத்து கொண்டும், இந்த ஒரு செலவாத்துடைய பரக்கத்து கொண்டும் அல்லாஹு தாலா உங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.